அந்த கொமெடி வீடியோவில் நீங்கள் உங்களை போல் ஒருவர் உரையாற்றுகின்றார், அந்த போத்திலையும் கொண்டு அவர் இடையிடையே வந்து சேர்க்கின்றார். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இது உண்மையா? இதனுடைய விளக்கத்தை என்று எங்களுக்கு சொல்லுங்கள். சமூக வலைத்தளங்களிலே உங்களை பற்றி எதிராக கதைக்கிறவர்களுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கீங்க, பிளாக் பண்ணி கொண்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு வசூல் ராஜா MBBS தான். குழப்பங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற தற்சமயம் ஜனாதிபதி தேர்தல், இது உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு தடையாகுமா? இன்றைய தினம் மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடனான நேர்காணலை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். முக்கியமாக பல கேள்விகளை இன்றைய தினம் நான் அவருடன் கேள்வி கணைகளை தொடுக்க போகின்றேன். வணக்கம் வைத்தியர். வணக்கம். வணக்கம் அண்ணா என்று சொல்லு. அடுத்த அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய களம் வந்து சற்று சூடு பிடித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே நானும் உங்களுடைய செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு எதிரானவர்களுடைய செய்திகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தற்சமயம் நேரடியாகவே நான் கேள்விக்கே வாரேன். அரசியலில் வருகின்றீர்கள் என்று கூறிவிட்டீர்கள். நேற்று கூடி 9 நாளைக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு அங்கேயும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். இப்போ மக்களிடம் பல கேள்விகள். அரசியல் என்பது நீங்க ஆரம்பத்தில் கூறிய ஒரு விஷயம், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று. ஆனால் தற்காலத்தில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரிதான் ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஆனால் பின்பு அரசியலுக்கு வந்திருந்தார். தளபதி விஜய் இதே மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார், பின்பு அரசியலுக்கு வந்திருந்தார். அரசியல் என்பது வந்து யாரும் திட்டமிட்டு வருவதில்லை, அவர்கள் அதுக்குள்ளே உந்தப்படுகின்றார்கள். அந்த காரணத்துக்காக நீங்க வந்திருக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கு உரையாட போறோம். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி, நீங்கள் இப்பொழுது எல்லாம் அறிவித்து விட்டீர்கள், திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பின்னணிகள் என்ன என்று தெரியாது. இப்பொழுது மக்கள் மனதிலே வந்து உங்களுடைய லைவையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு முறை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் சில எண்ணங்கள் தோன்றுகிறது. இவரை அடிக்கடி வந்து கதைக்கிறார், இப்போ வரைக்கும் அது ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது. சில பேர் உங்களுடைய காணொளிகளை, சில கருத்துக்களை நீங்கள் கூறுகின்ற பொழுது அதை கட் பண்ணி அதை ட்ரோல் செய்கின்றார்கள். அண்மையில் கூட ஒரு வலைத்தளம் பார்த்தேன், சமூக வலைத்தளம் தான், உங்களை வந்து ட்ரோல் பண்ணியே ஒரு காமெடி வீடியோவை போட்டிருக்கேன். சரியோ, அதிலிருந்தே நாங்கள் கேள்வி ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் நிற்கின்ற இடமும் அந்த ட்ரோல் பண்ணின ஒரு இடம் தான். ஸோ அந்த சர்ச்சையான ஒரு முதல் கேள்வி, நீங்கள் இங்கே இதே இடத்துலேருந்து ஒரு லைவ் வந்து போயிருந்தீங்க, உங்களுக்கு பின்னால வந்து பியர் கேனோட ஒருத்தர் சென்றிருந்தாரு. அதிலே இருந்து பிறகு நீங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகும் ஒரு செல்ஃபி ஒன்று போட்டிருந்தீங்க, அதிலே அது பை. அப்போ இது என்ன எனக்குரிய முக்கியமான கேள்வின்னு சொன்னால், இதை ஒரு கருவாக எடுத்து இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் கொமெடி வீடியோ வந்துட்டு, நீங்கள் அந்த கொமெடி வீடியோவில் நீங்கள் உங்களை போல் ஒருவர் உரையாற்றுகின்றார், அந்த போத்திலையும் கொண்டு அவர் இடையிடையே வந்து சேர்க்கின்றார். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இது உண்மையா? இதனுடைய விளக்கத்தை என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த கொமெடி வீடியோவை பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் உங்களை ஃபேமஸ் ஆக்குறதுக்காண்டி அந்த கொமெடி வீடியோவை அடிக்க சொல்லி அவர்களுக்கு காசு கொடுத்துருக்கலாம். எப்படின்னு யோசிக்கலாம் தாசா. சரிதானே? இப்போ நான் அதை பிளான் பண்ணி அந்த பின்னால் கொண்டு வர சொன்னேன்ட்டும் எழுதியிருக்காங்க. பேருந்து சில பேர் சொல்லியிருக்கணும், இப்போ அந்த கொமெடி வீடியோ வந்துருக்கு தானே, அவைக்கு நான் காசு கொடுத்து இந்த கொமெடி வீடியோ அடிக்க சொல்லி, அது எப்பவுமே பெரிய கல்லுகள் எல்லாத்தையும் நாங்கள் மலையா பொறுக்கி வைக்கிற அளவுக்கு வந்து சேர்த்து மலையாக்குற பக்குவம் எனக்கு இருக்குது. இந்த குடி விஷயங்கள்ல வடிவா வந்து சொல்றேன். இப்போ நாங்கள் ஒரு ஆளை போய் குடிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளை இனிமே குடிக்காத என்று சொன்னா அவ அடிப்பின மங்களுக்கு. நாங்கள் வந்து அவையோட அதாவது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தெரியாதாக்கள் என்னென்றால், இப்போ இந்த கொமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ராசா, படிக்காதாக்கள், அதாவது வந்து அல்லது அரசியல் கட்சியோட நிற்கிறார்கள், அல்லது என்னை பற்றி ஏதாவது எழுதணுமென்று எழுதுகிறார்கள், நான் தமிழன், தமிழுக்கு விடு, வாழ்க்கை இதுவே, அப்படித்தானே என் ஃபேஸ்புக் ஐடியல் இருக்கும். கிளிக் பண்ணினால் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட்டட் தான் இருக்கு, 3 நாளுக்கு தான் இருக்கு. யாராவது துணிஞ்சு எழுதினமான்னு பாருங்க, இந்த இதுல துணிஞ்சு தண்டை ப்ரொஃபைல் எழுதினமான்னு பாருங்க, எழுதினா 25 பேர் கீழே கொமெண்ட் அடிப்பாங்க, நீங்க எல்லாம் இப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி. அப்ப அப்படியே நாங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அற்ப பூச்சிகளுக்கு வந்து நான் பதவி சொல்ல வேண்டாம்னு சொல்லி எனக்கு கண்ண பேர் அடிச்சு சொல்லிட்டேன். படிச்சாக்கள் எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எப்பவுமே எப்படியான அற்ப பூச்சி, எவ்வளவுதான் நல்லவனா இருந்து 100% நல்லவனா இருந்தா கூட ஒரு அற்ப பூச்சி உங்களை பற்றி கூடாம எழுதுன்றான். அதாவது ஒருத்தன் வளர்றான் இன்றைக்குதான் அவனுக்கு எதிரான எதிர்ப்பும் வந்து கொண்டிருக்கும். அந்த எதிர்ப்பால தான் நாங்கள் வளர்றோம். நான் சாவச்சேரியில் போயிருக்கப்போ எந்த எண்ணம் முழுக்க, அதாவது பாஸ் அவுட் பண்ணி இதே முதலே நான் செய்திருந்தா முதலே சொல்லிக்கலாம், நான் பிளான் பண்ணி வந்த நாடு எந்த எண்ணம் முழுக்க படாரன் இந்த ஹாஸ்பிட்டலில் மாற்றி எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு கேப்பபிள் இருக்குன்னு சொல்லி நான் காட்டத்தான் ட்ரை பண்ணினேன்.
அது 20 நாளுக்கு நான் செய்தது. இப்போ பாருங்க, இப்போ தான் அறிக்கப்பட்டீங்கன்னா தியேட்டர் தாங்கள் திறக்க போகிறோம்ண்டு. நானும் அதை தான் செய்ய வலிக்கிறேன். நானும் அதை தான் செய்ய வலிக்கிட்டேன். என்ன திலத்தி போட்டு இவ செய்யணும்ன்ற, அதாவது என்ன திலத்திரன்னு சொல்லி என்ன தில இப்போ குவார்டர்ஸில் நிற்கணும், குவார்டர்ஸில் தண்ணி வட்டி வச்சிருக்கணும், கரண்டை வட்டி வச்சிருக்கணும், அது பிரச்சனை இல்லை. நான் இவ என்ன செய்யணும்டா, இவ எனக்கு எதிர்ப்பலையில் உருவாக்கி நீங்கள் வந்து அது சொல்ற ஒரு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு துண்டு ஒன்று தான் ரசம் இருக்கும். அதை நீங்க இவ்வளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சு அதை போட்டு நெருப்புல போட்டு உருக்கி திருப்பி எடுத்து உருக்கி அடிச்சு அதெல்லாம் ஷாப்பா வரும். அது கட்டர்ல போட்டு சும்மா இரும்பு துண்டா அப்படியே நீங்கள் ஒன்றுமே செய்யாம கத்தி ஆக்கலுமோ. ஸோ இவன் எனக்கு அடிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நான் கூறா தான் வந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எனக்கு விருப்பம், இவங்க என்ன பற்றி கூடாம எழுதுறாங்க. அந்த வைனோட இருந்த போட்டோ எல்லாம் உண்மையாவே நானும் என்னோட 4 படியிலும் போடுனாங்க. அப்போ அவங்க தான் குடித்தவன். நான் இப்போ வைன் பியர் அதெல்லாம் குடிக்கிறேன். சின்ன வைன் குடிக்கிறேன், நான் பியர் குடிக்கிறேன், நான் அதுகள் குடிக்கிறேன். நான் இவனுங்கிட்ட கொலிச் செஷன்ல கூட பார்மேன், அதாவது பார பார்க்க சொல்லி எனக்கு தான் இதில் பார்த்து கொண்டு மெடிக்கல் அட்மினுக்கு தெரியும் என்னத்தான் விடுற வேணுண்டா அவைக்கு தெரியும். நான் எல்லாமே குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எங்கேயாவது யாராவது சொல்ல ஒரு ஆள் 7 மணி நேரம் நினைச்சாச்சும் குடிச்சு போட்டு அங்கே நின்றான். எனக்கு அப்பா வடிவாக பழக்கிருக்கணும். நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் 5 பேரும் வீட்டை படியல் எனக்கு 4-5 வயசுல இருக்கேன் ஞாபகம் இருக்கு. அப்பா ஜெர்மனியிலேருந்து வந்தவர். அவர் வீட்டில் எல்லா அண்ணன் மேரம் 18 வயசுக்கு போன பிறகு அவைக்கு அவையோட கப்பில் அம்மா பியர் விட்டு கொடுப்பா, இல்லை கல் விட்டு கொடுப்பா, 1000 சாப்பாடு இருக்கும். அப்போ எங்களுக்கு அப்பா சொல்லி வளர்த்தது வெளியில போய் பார்களில் ரோட்டு வழியை பொடியல் வீட்டை குடிக்கக்கூடாது, உங்களுக்கு வேணும்னா வந்து அம்மாட்ட கேட்டு அம்மா உங்களுக்கு பொரியல் செய்து தருவா, நீங்கள் வீட்டில் இருந்து குடிச்சிட்டு படுங்க. எங்களோட அப்பா வந்து நான் இந்த வரைக்கும் ஒரு நாளுமே போய் ரோட்டு வழியாக கூட குடிச்சதோ தன் அண்ணாண்ட வீட்டை கிணறு பிரிப்பான்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அண்ணாண்ட வீட்டை போய் அவரோட சேர்ந்திருந்த ஒரு பியர் குடிப்பார். அதை தவிர வேற ஒரு இடமே குடிச்சே எனக்கு ஞாபகம் இல்லை. தான் வீட்டை வந்து போனேஸ் சாப்பாடு போடுமென்று போட்டு போய் ஒரு கப் பெக் ஏதாவது சிவாஸ்ட்ரிகளோ ரெட் டேபிள் அடிச்சுட்டு வந்து அதை சாப்பிட்டு போய் படுத்துட்டு போற பக்கம் அப்பாவுக்கு இருக்கு. நான் அப்பாண்ட கையால் வளர்ந்தேன். அதில் நான் எங்கேயாவது ஒரு வீடியோ போட்டு பார்ப்பேன், நான் குடிச்சிட்டு உலர்ன மாதிரி இப்படி சொல்றார்கள், குடிச்சிட்டு உலர்ன மாதிரி அப்படி போடலாம். 2வது கேட்ட நீங்கள் திடீரென்று இந்த அரசியலுக்கு வரணும் முதலே இருந்த பிளான் தான் நான் அப்போ இப்போவும் நான் சொல்றேன். அப்போ இப்போ எனக்கு என்ன பிரச்சனை சொன்னா இப்போ இந்த சம்பளத்தை வட்டினேன் ராசா. என்னுடைய இருப்பை கேள்விக்குறி, அதாவது நான் இவரோட இருக்கலாமா இல்லைன்ற கேள்விக்குறி ஆகிட்டேன். அதை விட சொல்றேன்னு சொன்னா இப்போ என்ன 82,000 ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு ஒரு பொறுப்புண்ட சமூகம் தந்துட்டு, தமிழ் சமூகம்ன்றது ஒரு பெரிய பொறுப்புண்ட சும்மா சிம்பிளா தம்பி நீதானங்களுக்குரிய ஆளுன்னு சும்மா சொல்லி போட்டு இருக்குது எங்களோட சமூகம். ஆனால் அவன் இருக்கிற ஆசை, அவன் இருக்கிற சொல்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லி அது வந்து அப்போ ஒரு ஆளால செய்யல. அது நான் என்ன செய்வேன், இன்னொரு 10 பேர் என்ன மாதிரி ஒரு 10 பேரை தேடி பிடிக்கணும். இப்படி தேடிக்கொண்டு இருக்கிறேன். அவங்களை கொண்டு ஒரு இது ஒன்று அரசியல் கட்சியோட ஆரம்பிக்கணும், அதை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சியோட போய் நாங்கள் செய்கிறோம் சொன்னா அவை சொல்றதை நாங்கள் கேட்போம். அப்படியே சும்மா அரைக்க வர்றாங்களை பார்த்தா நான் சம்பளம் போட ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே வேலை செய்தால் தானே சம்பளம் பண்ணாலும் அந்த இடத்துக்கு பேசிக் தான் எனக்கு நாலேஜ் இருக்கு. அதாவது இந்த பேசிக் சேலரி நீங்கள் என்ன வித்ட்ரா பண்ணி மினிஸ்ட்ரிக்கு எடுத்தா பேசிக் சேலரி 1,49,000 போட்டு தான் ஆகணும். அதை விட ஓவர் டைம் 98,000 கிட்ட வரும். அதை விட இன்னொரு அது ஓவர் டைம் தரவே இல்லை. அதை விட இன்னொரு 8,000 போயாடி சண்டே கிளைம் வந்து 8-10,000 வரும். அது நாங்கள் 5 நாள் எழுதலாம். ஒரு நாளைக்கு 3,000 அப்படி 15,000 கவர்மெண்ட் வாங்க நான் பலமே 3 தானே எழுதுறேன். பட் 30 days ஒர்க் பண்றேன் ராசா. அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கணும். இவ அப்ப எனக்கு இருப்பும் இல்லை. இப்ப நான் எங்க போறேன்னு தெரியாது. எனக்கு சமூக பொறுப்பொண்டும் வந்துட்டு ராசா. அதையும் விட எல்லா தமிழ் மக்களும் என்னோட எதிர்பார்க்கணும். நீங்க அந்த யூடியூப்ல பார்த்தா தெரியும், ஒரு ஆள் இது போட்டிருக்காரு, என்ன சாமான் சர்வே எடுத்திருக்கேன். அதில் 88% ஆனாக்கள் எனக்கு கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ சனம் ஒரு அரசியல்வாதி எலிமெண்டாக சர்வே போட சொல்லுங்க அப்போ. எனக்கு எதிராக அரைக்க வர்ற ஒரு டாக்டர் இல்லாட்டி இந்த பேப்பர் ஃபேஸ்புக்கில் எழுதுறாக்கள் 7 மண்டல் எழுத சொல்லுங்க அப்போ. இல்லாட்டி ஐபிசி தமிழ் பாஸ்கரன் சொல்லுங்க அப்போ. நான் இது பட்டான் போட அப்படியே ஐபிசி தமிழ் பாஸ்கரன் சொல்லுங்க அப்போ. அவருக்கு எதிராக இயக்கம் கஷ்டப்பட்டு எங்கட சனம் நின்று அடிபட்டு திருப்பி முள்ளிவாய்க்கல்ல வந்து கேம்புக்கு இருந்து அங்கேயும் வாமிட்டு அடிபட்டு காலில் கையில் விழுந்து ஒரு மேலே தப்பி வெளிநாட்டுக்கு போய் அவங்க கஷ்டமா குளிருக்குல டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட் படிச்சு நான் பல்ல நடுங்க உழைச்ச காசுல சிம்பிளா நாங்கள் வெளியில இருந்து அவங்கள்ட்ட வேண்டி இப்போ கிட்ட இல்லை நான் கேள்விப்பேன்னா ஒரு பிரபலமான கிளிநொச்சி அரசியல்வாதிக்கு 200 மில்லியன் போன வருஷம் கொடுத்துருக்கணும். எனக்கு இது வரைக்கும் 3,61,000 ரூபாய்னோ ஒரு ஃபோன்ல இருந்து போட்டிருக்கணும்.
அப்ப அதாவது ஃபாரின்ல இருந்து இந்த பிஓசி அக்கௌண்ட் போட்ட காசை சொல்றேன், அது 86,18,32,95 அதை விட அந்த கோர்ஸ் ஃபீ ரீஃபண்ட் தரையிலேன்னு நான் சொல்லி ஃபேஸ்புக்ல என்ன போட்டேன் தானே, உடனே போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட்லாக்கு வேலையை அனுப்பாட்டிருக்கேன் மினிஸ்ட்ரியில. அப்படிலாம் செய்யிருக்காங்க காசு. அந்த பிள்ளை இப்போ விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகுது. அந்த பிள்ளைன்ற பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை செக் எல்லாம் செய்து எப்போ செய்து 6 மாதத்துக்கு முன்னே கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை தான் பே பண்ணல. அக்கௌண்ட் எனக்கு அடிக்கிறதுக்காண்டி அந்த பிள்ளை இந்த சப்ஜெக்ட் ஆகிட்ட வேலையை மதுபாஷன் மிஷன் அவார்டு. அப்போ அந்த பிள்ளை நான் வெளிநாட்டு போன்ற இங்கே இருந்து எனக்கு பயங்கர உயிராபத்தா இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு. அப்போ மினிஸ்ட்ரி பிளவுடுதுன்னு பாருங்க. இப்போ கொஞ்சமான விஷயம் இருக்கு, என்ன கேளுங்க. அந்த அரசியல் பாட சொல்லிட்டேன், எனக்கு பிரச்சனை இருக்கிறபடியா இப்போ இல்லாமல் இல்லாதபடியா எனக்கு இருக்கிற ஆயுதம் மக்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தது நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து நோயாளருக்கு உதவி மாதிரி தான் செய்யலாம். நீங்கள் ஒரு சமூகத்துக்கு இறங்கினால் நீங்கள் ஒரு பணக்காரனாக இருந்தால் சமூக நடவடிக்கைகள் செய்யலாம். இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் நான் இருக்கிற அரசாங்கத்தோட டாக்டர்ல கதை எடுக்கலாம். கதை பண்ணாங்க இனி ஆயுத போராட்டத்துக்கு போயிடலாம். நேற்று ஒரு முக்கியமான அரசியல்வாதியின் ஒரு வலது கையா இருக்கிறவர் எடுத்தவர் எனக்கு நல்ல ஒரு அண்ணா அவரால் அப்போ எடுத்து சொன்னேன், உங்களுக்கு தமிழாகவே என்னடா யோசிக்கணும். அப்போ நான் சொன்னேன், திருப்பி அடிபாட்டுக்கு போயிடலாம், திருப்பி ரோட்ல விழுந்து சாயலாம், அங்களால திருப்பி வந்து பெட்ரோல் இல்லை பான் இல்லைன்னு ரோட்ல நிக்கலாது, திருப்பி நாடு ஊரடங்குன்னு நிக்கலாது. அப்படி ஒரு ஒரு நாட்டை கொண்டு வரணுமோ எங்கள்ட தமிழ் மக்கள் வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த பேரை கட் பண்ணி இந்த பேரை பிளாக் பண்ணி அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் தான் அரசாங்கம். அது ஃபுல் லிஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு தமிழ் மகனும் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு போகக்கூடிய இருக்கணும். முன்னாள் புலி முன்னாள் அதெல்லாம் இல்லாம அவ்வளவு பேரும் வந்துட்டு போகணும். அவ்வளவு கொண்டு வந்து நார்த் ஈஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண விடுவோம் மங்களை. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டு நான் அவரோட கதைச்சினேன். அப்போ அவர் சொன்னா அது நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சப்போர்ட் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்பேன். அப்போ அண்ணா இப்படி தானே உங்களுக்கு எதிராட்டி நான் ஓப்பனாக தானே கேட்குறேன். அப்போ சொன்னா தங்கள் சிங்கள வாக்கள் வராதுண்டா இப்படி செய்யுங்கோ, எழுதி ஒரு லீகல் டாக்குமெண்டா சைன் பண்ணி அதை வழியில விடாம நானும் வச்சிருப்பேன், நீங்க வச்சிருப்பீங்க. எப்போ நீங்கள் பிசாகிறீங்களோ அதை வழியில விடுங்கோ. நானும் ஒரு கொஞ்சம் வாக்குறுதி தருவேன் தானே, நான் பிசாயினா அதை வழியில விடுவோம்னு சொல்லி அவ்வளவுதான் கேட்டிருக்கேன். நான் அப்படி கணக்கு விஷயம் கதைக்க இருக்கு. தற்சமயம் சமூக வலைத்தளங்களிலே உங்களை பற்றி எதிராக கதைக்கிறவர்களுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கீங்க, பிளாக் பண்ணி கொண்டு இருப்பீங்க. இப்ப அண்மையில் ஒரு போஸ்ட் ஒன்று படித்தேன், வசூல் ராயா MBBS அப்படின்னு சொல்லி உங்களுடைய முகத்தை வரைந்து ஒரு போஸ்ட். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அண்மையிலேயே நீங்க வங்கி இலக்கம் வந்து சமூக வலைத்தளங்களே வெளியிட்டிருக்கீங்க. அதில் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம்னு சொன்னா கனடா இலக்கம் வேறு நாட்டு இலக்கம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்ப சரியா ஒரு நன்கு ஒரு திட்டமிடல் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்திருக்குது. ஆமா, உண்மை. அப்ப இதற்கு பிறகு அந்த போஸ்டரை வெளியிட்டிருந்தவர்கள் எதை எண்ணுகின்றார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இதனுடைய விளக்கம் நான் கூற விரும்புகின்றேன். சில பேரை நீங்க பிளாக் பண்றீங்க, இப்படியான விமர்சனங்களை வந்து நீங்க வந்து வர வேண்டாம்னு தடுக்கிறீங்களா? விமர்சனம் பண்றார்கள் உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன காரணம்? இவர்களுக்கு கூறுகின்ற விஷயம் என்ன? அப்போ ரைட், அந்த ஃபேஸ்புக் பிளாக்கை பற்றி சொல்றேன். முதல் எந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல என்ன வேணுமென்னா எழுத யாரும் உங்களோட ஃபேஸ்புக்கில் எழுத விடுங்களோ அவங்கள பேர் கூடாம இல்லை. பட் நான் பெரிய மனதோட நான் எந்த மனசு திறந்த மனந்தபடியா எழுதுவோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த அரசியல் சாக்கடை புழுக்கள் எல்லாம் வந்து எழுதி கொண்டிருந்தது. நான் ஃபேஸ்புக்கை பார்க்காம கணக்காக விட்டினேன். சரிதானே? அது பிறகு பார்த்தா என்ன ஃபாலோ பண்ற ஆக்களுக்கு என்ன பார்க்குற ஆக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர தொடங்கிட்டு இதையும் எழுத விடுறாரு அதையும் எழுத விடுறாரு, சும்மா அந்த குட்டை கவுர்ன மட்டும் திருப்பி அந்த ஒரு ஊத்தியா இருந்தது. நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது வந்து எனக்கு சில விஷயங்கள் பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்ப நான் பார்த்தேன்னா ரைட், இனி என்டையர்ல போஸ்டர்ல டேக் பண்றதை பிளாக் பண்ணி, அதாவது டேக் பண்ற ரிவ்யூ பண்ணி எனக்கு கூடாமல் எழுதுறாங்க. என்ற சனம் குழம்பும். இவ எழுதுறதுகளை நம்பக்கூடிய மாதிரியும் இவ எழுதினேன் சிலதுகளை. அப்போ யாராவது என்னட்ட கேட்டால் தானே இப்போ தெரியும். உதாரணத்துக்கு சம்பள விஷயத்தை சொல்லுங்க, உங்களுக்கு வேலையில உங்களுக்கு ஏன் சம்பளம் வந்து கேட்டு கொண்டிருக்கணும். அப்போ அப்படியான விஷயங்களை சொல்லிக்க சனம் வேலையில தானே உண்மையாக பேசிக் சேலரி 149. அது நீங்கள் வேலை செய்யல இருக்கையில் போட்டு கொண்டே இருக்கணும். நான் நோபே லீவில் போனால் மட்டும் தான் போடாமல் இருக்கணும். மற்றபடி நான் நார்மல் லீவில் போய்க்கல. இப்போ லீவ் இருக்கு தானே, எனக்கு தாராளமாக மெடிக்கல் லீவ் இருக்குது, கேஷுவல் லீவ் இருக்குது, லீவ் இருக்குது, எல்லாமே இருக்குது ராசா. அப்போ அந்த பேசிக் சேலரி 149 போட்டு ஒன்று தான் இருக்கணும். அதை விஷயம் விளங்கிக்க இப்போ சாதாரணமான ஜோசிபேட் டாக்டர் வேலை செய்யலை, இப்போ யூடியூப் அது எல்லாம் கொடுத்தவனு தெரியுறார், ஃபேஸ்புக்கில் எல்லாம் தெரியுறார், இவருக்கு சம்பளம் குடிக்கணும் பிள்ளையாண்டு. அது பிள்ளை சட்டப்படி எனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்து தான் ஆகணும். ஓவர் டைம்ன்றது 89 மற்ற அந்த சண்டே போய் டே கிளைம் மட்டும்தான் நான் கிளைம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலை. ஆனால் இன்னொரு விஷயம், போன மாதம் வேலை செய்யக்கூடிய சம்பளத்தை தான் இங்கே இப்போ தாராது. நான் 20 நாள் நின்று தனித்தனியெல்லாம் 3 நாள் தனியை பார்த்து கொண்டு அந்த சம்பளம் இந்த 23ஆம் தேதி போடுபட்டிருக்கணும். என்ன போடுபடுது ரசா? அதைத்தான் நான் கேட்டேன். அந்த விஷயத்த படிவா சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த பிளாக் பண்ற விஷயத்துல சில பேர் வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக்கை திறந்து அதுல அப்டேட்டட் ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் தான் இருக்கும். தும்மல் உண்டு, இருமல் உண்டு, புலி உருமல் உண்டு, இப்படி சும்மா விரும்பின மாதிரி திறக்கலாம் தானே. திறந்து இவ எழுதி கொண்டிருக்கிறான் ஃபேஸ்புக்ல. அதோட உங்களுக்கு என்ன ஹேக்கர்ஸ் இருக்காங்க.
லிங்கை எண்டில் போட்ட உடனே நான் அதை தவறு கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஐடி தெரிஞ்சாங்க தான். அதால இவங்க ஹேக்கர்ஸை விட்டு 3 தரம் ஹேக் பண்ணிட்டாங்க முதலாவது. ரெண்டாவது நான் பார்க்குறேன்னா பொட்டென்ஷியலான த்ரெட், அதாவது இந்த ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணவோ, ஹேக் பண்ணவோ, டிஸ்மேண்டில் பண்ணவோ, கிளீன் உடைக்கவோ யார் பொட்டென்ஷியல் த்ரெட்ன்னு நான் பார்க்குறேன் ராசா. அப்படி நான் பார்க்கல ஒரு கொஞ்சம் பேரை ஓகே ஓப்பனாக தெரியுது இவ வந்து இந்த ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணுறதுக்கான தான் போஸ்டல் போடினோம். அதில் மேலே ஒரு இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு லிங்க் கொண்டு இருக்கும் வைங்க, அந்த போஸ்ட்டில் எங்கட சனம் விளங்காம அப்பாவியல் தானே எங்கடாக்கள் அதை கிளிக் பண்ணினோம். அவையோட அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும். அப்போ இண்டியாவில் போட்டால் எத்தனாயிரம் சனம் கிளிக் பண்ண மாட்டேன் பாருங்க. அப்போ நான் என்ன செய்யணும், எல்லாம் பிளாக் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கேன். மற்ற ரெண்டாவது பிளாக் பண்ணுற எல்லாருமே அப்போ ஒன்று அரசியல்வாதிகள் ஆனாக்களை பிளாக் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ என்னோட உங்களோட கதைக்கு முந்தின காலத்தில் இருந்தது வந்து ஒரு ஆளு கோவம்ன்ற சொன்னா நாங்க என்ன செய்யறோம்னா உண்டு அடுத்த படத்தை நடுவாள கழிச்சு வர்றது, அப்படித்தானே கோவத்தை காட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த ஃபேமஸ் ஃபேஸ்புக் போஸ்ட் அது பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லேண்ட்லைன் 85-90 லேண்ட்லைனை தூக்கி ரிசீவரை தூக்கி வெளியே வச்சு விடுறது. அப்போ அதான் பிளாக்கிங். இப்போ ஃபேஸ்புக்கில் பிளாக்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, யுவர் சாஃப்ட்வேர் இஸ் பிளாக்டு, ரிமூவ் பிளாக் எல்லாமே இருக்கு. நான் ஒரு ஜெனுவினா இருக்கேக்க இவன் ஜெனுவினா இருப்பேன் எதிர்பார்த்தேன். நான் ஜெனுவினா இப்பவும் இருக்கிறேன். இவங்களை இப்போ கள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவன் இந்த ஃபேஸ்புக்கை விட்டா இந்த நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவன் வந்து கூடாமொழி கொண்டு இருப்பாங்க, இந்த தலையையும் போட்டு இன்னொரு உடம்பு இல்லாத ஆம்பளை இந்த படத்தையும் போட்டு இந்த ஃபேஸ்புக்லேயே அப்லோட் பண்ணலாம். பார்க்குற சனம் தச்சு நடக்கும். உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபேஸ்புக் எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லி, அதில் நான் ஒரு உடல் உறவு கொள்ற மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்து போனப்பில் இந்த தலையம் போட்டு விட்டால் அப்போ அப்படியா நேரங்களில் பிளாக் பண்ணி தானே ஆகணும், வேறு ஒன்றும் செய்யலாது. சரிதானே? வேறு என்ன கேட்டீங்க? வசூல் ராஜா. ரைட். அடுத்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்றீங்க. இப்போ நான் அப்படி உழைக்கிறேன்டாக்கு நான் என்ன கேள்வின்னு சொன்னா, நீங்கள் ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ். காரணம் உங்களுடைய அந்த வங்கி கணக்கு இலக்கங்களுடைய திட்டமிடல். அந்த வெளிநாட்டு வங்கி கணக்கில் பார்ப்போம். வாய்ஸ் முந்தி இருந்த டிரான்ஸ்ஃபர் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேபால் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்ஃபர் வாய்ஸ் இருக்கு, பேனியர் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ வந்து ஒரு சட்டிக்கிலே குதிரை ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஃபாரின்ல இருக்கிற எங்கள்ட தமிழ் சேனத்துக்கு தெரியும். பேபால் ஒன்று இருக்கு, ஸ்ரீலங்காவில இருந்து சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணிடாது. அதே மாதிரி வந்து பயணியர் ஒன்று இருக்கு, அது இங்கே அக்செப்ட். ஈபேல சாமான் விற்கிறார்களுக்கு தெரியும், ஈபே பிஸ்னஸ் செய்யறாளுக்கு. எனக்கு அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, வாய்ஸ் இல்லை. எனக்கு இந்த ஹெச்சி அக்கௌண்ட் இருக்குது. அப்போ இதில் எங்கடால விளங்கப்படுத்துறது எனக்கு அது ஹெச்சின்னு சொல்லி ஒரு மார்க்கெட், ஹேண்ட்மேட் மார்க்கெட் பிளேஸ் இருக்கிறா. அங்கே இந்த அரோ அம்பு வில்லு இல்லாமல் அங்கே நான் விற்று கொண்டிருக்கேன். நானும் சாப்பிட தானே ராசா வேணும், எனக்கு ஒரு வருமானம் இருக்கத்தானே வேணும். 1,50,000 சலரியோட 1,39,000 இந்த லோன், அதோட சம்பளத்தில் உங்க 21,000, அதை விட காருக்கு பெட்ரோலுக்கு. அப்போ நான் பிரைவேட்லேயே முளைக்கிறேன். இப்போ இந்த டாக்டர் செலவோட இங்கே வேலையில அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுருக்கேன். 1,05,000 2 வருஷம் சம்பளம் ராசா. இந்த லோன் உண்டு 39. அப்போ நான் உழைக்கிறதுக்கு யோசனை என்ன வழியால் உழைக்கலாம், சாதாரணம் தானே. அப்போ யோசனை எனக்கு ஆர்ட் பண்ணுற டேலண்ட் இருக்குது, போவனரோ என்ன இந்த ஃபீல்ட். ஸோ அதில் குய்வர்ஸ் அப்படி செய்கிறேன். இந்த லெதர் வேண்டி அதை வெட்டி நான் இருந்து வெட்டி அதுக்கு டை அடிச்சு நானே ஸ்டிச் பண்ணி நான் ஃபாரினுக்கு அனுப்பி அவ்வளோ காசு ராசா. அதில் 10 மில்லியன் பெறுமதியான போஸ் இருக்கு. அமெரிக்காவில் பெஸ்ட் எடிஷன் அடிச்ச வியர் ஆச்சரி ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு, $3,500 நான் ஒரு 100 பவுண்ட்ஸா அதில் ஹெச்சியில் வித்து சேர்த்து அந்த ஸ்பெஷல் எடிஷன் போ அமெரிக்காவிலேயே 250 போ தான் இருக்கு. ஸ்ரீலங்காவிலே என்னட்டே இருக்கு. ஸ்ரீலங்கன் ஆச்சரி கோச், ஃபோமா ஆச்சரி கோச் ஜெனரல் மேஜர் ஜெனரல் இந்த வீட்டை வர போகிறோம், அந்த போருக்கா கையில் தூக்கி பார்க்கணும். இப்போ அங்கே இருக்கேன். நான் கூடி வந்து இந்த வீட்டை வந்தேன்னு சொன்னால் அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக நீ பார்க்கலாம். என்னோட 1953 செய்த போ கூட இருக்கு. அப்போ சரிதானே? அது வேணுமெண்டா நான் இருக்கிறது நான் சொல்லுவேன். அப்போ இது என்ன டேலண்டடா, அதை நீங்கள் ஏலாதாக்கள் உங்களுக்கு உங்களால் ஏலாண்டா நீங்கள் வைத்தறிகிறதுக்காண்டி எழுதுறதுக்கும் ஒன்று வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எனக்கு யோசனை. நான் எம்பிபிஎஸ் படித்தது என்னுடைய 84 டாக்டரா வேலை செய்யறதுக்கு. அந்த வேலையை நான் செய்கிறேன். அப்போ 4க்கு பிறகு நான் ஏதாவது உழைச்சா தானே நான் சாப்பிடலாம். அதனால இரவு 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் அப்போ இருந்து லெதரில் வெட்டி கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பி போய் சாவச்சேரி போஸ்ட் ஆஃபீஸில் கேள், இல்லை ராஜகிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய், இல்லை பேரதனி போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேள். நான் இந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு பேக் பண்ணி அனுப்புறேன். நான் இப்போ 10,500 நார்மல் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு அதில் ஒரு 20,000 ஒரு குயிவரில் 20,000 30,000 லாபம் வரும். அதில் உழைச்சி தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அது இந்த ஓன் டேலண்ட். அடுத்த அந்த வாய்ஸ் அக்கௌண்ட் சம்பந்தமாக சொல்லிட்டேன். யாராவது விரும்பினாக்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ வாய்ஸ் நாட் அக்செப்டட். பட் என் ஓல்டு அக்கௌண்ட் நான் 2017 ஹெச்சிலே விற்க தொடங்கிட்டேன். அப்பவே நான் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்ய தொடங்கிட்டேன். இப்போ சொல்லணும் பிஸ்னஸ் எல்லாம் தெரியுங்க. இப்போ பிஸ்னஸும் செய்யக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, என்ன சாப்பிட்றது நான் சரிதானே? அது இன்டர்நேஷனல்ல இருக்கிறாங்க, போய் பார்க்கலாம். etsy.com etsy.com ஒன்று இருக்கு. அதில் போய் டைப் பண்ணி ராமநாதன் அர்ச்சுனான்னு டைப் பண்ணுவோம். இந்த ப்ரொஃபைலுக்கு கொண்டே பார்க்கணும். அதில் எவ்வளோ சேல் இருக்குன்னு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம்.
சரிதானே? அதுதான் அந்த விஷயம். அந்த மெட்டது அந்த வாய்ஸ் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணினா உங்களுக்கு இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கேஷ் வந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே வச்சிருக்கலாம். இப்போ அதுக்கு போட்ட கேஷ் வந்து நான் ஆன்லைன்லேயே வச்சிருக்கிறேன். இதுக்கு எப்படின்னா அதையும் சொல்லண்டு கேட்குறாக்கள்கிட்ட அவைட்டு ஐடென்டி கார்டையும் அவர் இருக்கிற சொத்தையும் கேளுங்க ஃபர்ஸ்டா. அப்போ நான் மட்டும் காந்தியா இருக்கணும், நீங்கள் எல்லாம் கோட்சியா இருக்கணும், நீங்க சுடுவீங்க, நாங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி தந்துட்டு இருக்கணும். அப்படியா? நானும் கோட்சியா மாறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது நான் அந்த அக்கௌண்ட் சம்பந்தமான இதுகளை இனி கொடுக்க போறேன். இனி அரசியல் கட்சி இருக்கு, எனக்கு எதிர்காலம் இருக்கு, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் இருக்கு, எனக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் ஒரு மூட பிரச்சாரம் செய்வோம். அப்ப நாங்கள் எங்கெங்க போற முடியும் சொல்லி கொண்டு ஃபேஸ்புக்ல சொல்லி கொண்டு நான் சொல்லி கொண்டு போனோம். இனி இந்த நகர்வுகளை நான் இவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அடுத்தவங்க நடவடிக்கை என்ன கண்டிப்பா ஃபேஸ்புக்ல எழுத நான் எடுத்து டைப் பண்ணி கொண்டு போகணுமா? இவே இருந்து அங்க இருந்து கொண்டு சொரஞ்சு கொண்டு இருப்பேன், நான் அதுக்கு வந்து போடணுமா? இல்லை, இப்ப நான் ப்ரொஃபஷனலா சொல்றேன். இனி என்ற நகர்வு முழுக்க பொதுமக்களோட அவையிட மனசோட தான் நான் போவேன். இந்த மாதிரி கள்ளங்களுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை சார். அன்னளவாக இந்த போராட்டம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே, ஒரு மாதம் நெருங்கி விட்டது. அதுக்கு மேலே தொடர்ந்து கொண்டிருக்கு. ஒரு மாதம் இல்லை, ஜூன் 14 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் ஆகிவிட்டது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இலத்திரினியல் ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நாங்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம், காணொலிகள் எடுக்கிறோம், தற்சமயமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உண்மையான கேள்வி, எங்களுடைய அச்சு ஊடகங்கள் உங்கள் போராட்ட ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய செய்திகளை தலைப்புகளாக கொண்டு வந்தார்கள். தற்சமயம் நீங்க அரசியலுக்கு வருகின்ற அறிவித்திருக்கின்றீர்கள். இதற்கு பிறகு உங்களை அச்சு ஊடகங்கள் தொடர்பு கொண்டார்களா, இல்லை நீங்கள் தவிர்க்கின்றீர்களா? அப்போ நீங்கள் அந்த ஊடக மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங் பற்றி சொல்றேன். அது நான் படிச்சிருக்கிறேன். பட் அதுல மாஸ்டர்ஸ் ஒன்றும் செய்யல, டிப்ளமான்னு செய்யிருக்கேன். அதாவது முந்தின ஒரு காலத்துல பிபிசி நியூஸ் 9 மணி கிட்டத்தட்ட சொல்லி மியூசிக் கொண்டு வர நீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களோட அப்பா சைக்கிள்ல சுத்தி கொண்டு அதை மோட்டர்ல போட்டு நாங்கள் அந்த அதுல தான் கேட்கிறோம். அது ஒரு காலம் 85 90. அதுக்கு பிறகு 95 2000 வரைக்கும் பேப்பர், உதயன் பேப்பர், வெளம்புரி, தினக்குரல், வீரேசரி பேப்பர். விடி எழுமினோன்னு பறக்கிறது பேப்பர் எடுக்கிறதுக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் படாருன்னு வித்து முடிஞ்சிடும். ஈவினிங்ல அடிப்பினம் ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி அவசர தந்தின்னு சொல்லி ஈவினிங்ல எல்லாம் வரும். அது நாங்கள் ஒரு வாழ்ந்து இருந்தோம். அப்புறம் 2009 8 7 ஃபேஸ்புக்ல வந்தது. அதுக்கு பிறகு திருப்பி யூடியூப், அது பிறகு திருப்பி ட்விட்டர் எல்லாம் வந்தது, அது பிறகு எக்ஸ் வந்தது, அது பிறகு டிக்டாக் வந்துது, அது பிறகு இனி அடுத்தது என்ன வருதுன்னு தெரியாது. வந்துட்டு சொல்ல முடியும், டெவலப் பண்ணி போய்கொண்டு இருக்கிறோம். இப்ப திருப்பி 50 வருஷத்துக்கு போய் நாங்கள் மீடியா இதுல அச்சு ஊடகங்கள்ல நிக்க கூடாது. இப்போ அச்சு ஊடகங்கள் என்ன செய்யணும்? பேப்பர் அடிக்கிறத குறைச்சிட்டு அதை பிடிஎஃப் ஆக்கி போட்டுக்கொண்டு வைக்கணும். சரிதானே? டிஜிட்டலைஸ் பண்ணிக்கொண்டு வைக்கணும். அப்போ இப்ப அச்சூடங்கள் வந்து கேட்டா நான் தாராளமா கொடுப்பேன். கொடுத்துருக்கிறேன், அச்சூடங்களும் கொடுத்துருக்கிறேன். நான் எனக்கு தினத்தந்தியும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ கேட்டிருக்கேன். இப்பயுமே வந்து கேட்டா கொடுப்பேன். அச்சு ஊடகங்களோ அல்லது யூடியூப்போ இல்லை, மாற்றம் என்பது மாறாதது. நாங்கள் ஃபியூச்சர்ல அடுத்தது இன்னொரு எப்பவுமே ஃபோர்ஃப்ரண்டா திங்க் பண்ணணும். அதாவது வந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன வரப்போதோ அதைத்தான் திங்க் பண்ணணும். முதல் என்ன நடந்தது, போன வருஷம் நடந்தது இல்லை பற்றி ஜோதிச்சோம். பழைய கதையில காய்ச்சி கொண்டுக்கிறது அந்த பழைய கிழிஞ்ச கீழியல், பழைய கிழிஞ்ச சீலியல் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்ல திங்க் பண்ணணும். இப்போ கூட நான் அரசியலுக்கு வாரது கூட நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, வந்தா 50 இயர்ஸுக்கு பிறகு தமிழினம் என்ன மாதிரி இருக்கும்ன்றதான் யோசிக்க போறதே ஒழிய நாளைக்கு என்ன நடக்கிறது, டொய்லெட் கட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சு போட்டு அதை பேப்பர்ல போடுறது, டப்பன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறது. அப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் ஒரு 50 இயர்ஸுக்கு எங்களோட தமிழ் இனத்துக்கு ப்ராஜெக்ட் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், அதாவது நான் சித்தாப்புற அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்கள்ட்ட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், யாழ்ப்பாணம் எப்படி இருக்கணும், கிழக்குமானம் எப்படி இருக்கணும், அப்படித்தான் யோசிக்கணும் ஒழிய அதாவது வந்து அதை என்ன படிவா சொல்றேன், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப், டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் 2 இருக்கு. வேணுமெண்டா தனியாக அடிச்சு விட அந்த நான் உனக்கு சொல்லித்தரேன். டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் பண்றது எனக்கு கீழே வேலை இருக்கு, இந்த சமூகத்துக்கு நான் உதவியை செய்து போட்டு அந்த உதவியை நான் கேட்கறது. காசு உதவி அல்ல, அவர்களை டெவலப் பண்ணி போட்டு அவர்கள் என்னை பத்திரமா வைத்திருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர்ஷிப் பண்றது எலோன் மஸ்க். அப்போ உதாரணம், நல்ல உதாரணம் எலோன் மஸ்க். அவன் ஸ்பேஸ் எக்ஸ் இன்னும் 50 இயர்ஸுக்கு பிறகு சந்திரமண்டலத்தில் இருக்கிறதா ட்விட்டரை வேண்டியெல்லாம் செய்து கொண்டு கேட்க எங்கண்ட எழுப்பவும் சொல்லி கொண்டுக்குது. இவர் ஃபேஸ்புக்கில் தானே அடிக்கடி வராரு. எங்கண்டாக்கள் மென்டாலிட்டியை மாற்றணும். எங்களோட பொதுவான ஆக்கள் என்ன கான்செப்டை விளங்கிட்டு நம்ம நாங்கள் இனி எப்படி எங்கே போகிறோம்னு விளங்கிட்டுது. இனி அடுத்த முறை நான் வடிவாக சொல்கிறேன், நான் ஒரு எம்பியாக வந்தாடா, அப்போ எந்த மீடியா முழுக்க யூடியூப்ல தான் இருக்கு.
திருப்பி யூடியூப்புக்கு அடுத்தது இன்னொன்று வந்துட்டு வைங்க புதுசாக மீட்டா அப்படி இப்படின்னு வந்துட்டேன் அதுக்கு நான் போயிடுவேன். மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுது எந்த இலத்திரனியல் ஊடகத்தில் ஒரு பொதுமக்கள் அதிக அளவில் சந்திக்கிறார்களோ அந்த இலத்திரனியல் ஊடகத்தை பாவிக்கணும்னு சொல்லி அது தெரியாமல் இப்போ நான் பேப்பரில் போய் எழுதி கொண்டு இருக்கிற பிரயோசனம் இல்லை. சனம் பேப்பர் எடுத்து வேண்டப்படும், காசு எடுத்து வேண்டப்படும் இல்லை. அதுதான் அதுன்ற கேன்சர். ஓகே, தற்சமயம் புலம்பெயர் தமிழர்களுடைய ஒரு ஒரு ஆதரவு என்பது உங்களிடம் இருக்கிறது, பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது. இங்கே அதாவது இந்த இலங்கையிலே தமிழ் சமூகங்கள்ல பாதிக்கு பாதி அல்லது 75% உங்களுக்கு ஆதரவு, 12 ஆதரவு குறைவு. இப்ப நான் என்ன ஆதரவு குறைவில்லை, 88க்கு 12. 88 வீதம் சேவையில கிளிக் பண்ணியிருக்கணும், எனக்கு விருப்பம் உண்டு. 12 வீதம் எப்படியுமே எதிரிகள் பின்னான். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், வெறுமனே புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடர முடியுமா? ஏன்னா இங்க வந்து வாழ்ற வாழ்க்கைகள் என்பது வேற, அரசியல் சட்டங்கள் வேற, இன்னும் பயங்கரவாத தடை சட்டங்கள் எல்லாம் பயங்கர சட்டங்கள் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்க வாழ்ற வாழ்க்கை வேற, புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வாழ்ற வாழ்க்கைகள்ன்றது வேற. அப்ப தனி அங்க இருக்கிற ஆதரவை கொண்டு இங்கே உங்களால் உங்களுடைய அரசியல் பயணத்தை நகர்த்த முடியுமா? புலம்பெயர் தமிழன்றது ஒரு காலத்துல இங்க நின்று ரத்தத்தை கொடுத்து ரத்தம் ஒழுக இங்க நின்று அது பிறகு தங்களை பாதுகாத்து கொள்றது பொண்ணுங்கட அம்மா அப்பா தம்பி சகோதரமைய ஒழிய புலம்பெயர் தமிழர்ன்றது எங்களுடைய ரத்தமடா. அவர்கள் என்னத்தை சொல்றதை தான் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமூகமோ இல்லாட்டி கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற சமூகமோ கட்டாயம் கேட்க போகுது. அப்போ புலம்பெயர் சமூகம் மட்டும் எனக்கு சொல்ல, அது எங்களோட தமிழ் முஸ்லீம் இனம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. நான் அதை எலெக்ஷன்ல காட்டுறேன் உங்களுக்கு, சரிதானே? எனக்கு ஒரு பூர்ண நம்பிக்கை இருக்கு. அப்போ நான் ஏன் இப்படி தனியாக துணிகிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னாலே என்னோட புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள். அது முக்கியம். இப்போ சில பேர் யோசிச்சுமா அவையிட்ட காசு வேண்டதுக்கான உண்மையா நான் அவையிட்ட காசு, அது ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த பேர் வர அதை போர்ட்ரேட் பண்றதுக்குரிய காரணமே இல்லை. சரி, இப்போ புலம்பெயர்வே சொல்லணும்னா புலம்பெயர் தமிழன்றபடியாத்தான் நாங்கள் அவையிட்ட காசு சேர்க்கறதுக்கான தான் இப்படி செய்கிறோம். அதுக்குரிய காலம் பாய் சொல்லும், அவ்வளோதான் எனக்கு சொல்லியது. மற்றபடி அவர்களுடைய ஆதரவுன்றது எனக்கு கட்டாயம் இருக்கு. அதை விட எங்கள்ட யாழ்ப்பாண சமூகத்தின் தமிழ்நாட்டின் ஆதரவு தாராளமா இருக்கு. அப்போ சனம் என்ன நம்புது, நான் திருப்பி இன்னொரு காட்டி கொடுக்க எட்டப்பனா மாற இயலாது, சாகும் வரைக்கும் இப்படியே இருந்து சாதனை, அதை கிளியரா சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு. மிக பிரதானமான ஒரு கேள்வி, அரசியல் பயணம் அறிவிச்சிட்டீங்க, அதை நீ வந்து அடுத்த கட்ட அறிவிப்புகள் வந்து இப்போ நீங்கள் எடுத்த உடனே அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து உங்களுக்கு பின்னால வந்து சரியான நபர்கள் சேரணும், பதியணும். மற்றது இப்பொழுது தற்சமயம் ஜனாதிபதி தேர்தல், அடுத்தது பாராளுமன்ற தேர்தல், அடுத்தது மாகாண சபை தேர்தல், இப்படி பல தேர்தல்கள் இங்கே இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு சரியான திட்டமிடலோட நீங்க இப்பொழுது வகுத்திருப்பீங்க. அந்த கேள்வி வந்து இப்பொழுது கேட்டு எழுதியாச்சு. அப்போ அதுக்குரிய எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இப்ப சொன்னா மற்ற அரசியல்வாதிகள் லேட் ஆயிருவினம், எனக்கு எதிரான ஆக்கள் பண்ண மட்டை அடிக்க வழி கட்டுவினம். பட் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு தானே. அது மக்களுக்கு சரியான இவ்வளவு காலமும் எப்படி இருந்ததோ இந்த வரலாறு நான் சொல்லிக்கிறேன். இந்த வரலாறை கிண்டுங்கோ எல்லாத்தையும் கிண்டுங்கோ எலிமெண்டா ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லுவா. நான் குடிச்சு போட்டு நிக்கிற ஒரு வீடியோ சும்மா மட்டை அடிக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் போட்டோக்கு மட்டை அடிக்க கூடாது. நான் அதை போட்டதே இவ என்ன சொல்லணும்னு பார்ப்போம்ன்றதுக்காண்டி இவைக்கும் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறது தான் போட்டு நான் அரசியல் சம்பந்தமான ஃபுல் பிளான். இப்போ நான் எந்த கையில் இல்லையா, இப்போ படித்த என்னோட ஒரு படித்த சமூகத்தை நான் ஒரு கிரியேட் பண்ணி கொள்வேன். ஒரு எஜுகேட்டட் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொள்வேன். அப்போ சொல்கிறபடி தான் நடக்க முடியும். இன்டெஸ்ட்டுக்கு எல்லாம் இங்கே ஒன்று நடக்காது. இப்போ இருக்கிற கேள்வி என்றால், இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக நீங்கள் வளர்ந்து கொண்டு வாரீங்க எதிர்ப்புகளுக்கு மத்தியில். சரி, இப்ப ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற போகுது. உங்களுக்கு இதிலே யாருக்காவது ஒரு ஜனாதிபதியாக வர வேணும் என்று சொல்லி நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? மக்களை இவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா? இது பொதுவாக கேட்க சொன்ன ஒரு கேள்வி, மக்கள் கேட்க சொன்ன ஒரு கேள்வி. தற்சமயம் என்னண்டா அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டா இப்ப நாங்கள் இந்த டைம்ல வடிவா ஜோதிச்சு செய்யணும். இந்த தனிப்பட்ட ஆசைக்கெல்லாம் நான் எல்லாம் செய்யலாது. எங்கள்ட தமிழ் சமூகம் என்ன சொல்லுது, வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்லினோம், இருக்கிறார்கள் என்ன சொல்லினோம், படிச்சாக்கள் என்ன சொல்லினோம், படிக்காதாக்கள் என்ன சொல்லினோம், என்னுடைய எதிரிகள் என்னத்தை சொல்லினோம் என்று எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் நான் இந்த விஷயத்த செய்யலாம். ஸோ இன்னொரு எலெக்ஷன் ஃபுல்லா கிட்ட போட்டும் அந்த டைம்ல எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடிய ஆக்கள் யாருன்னு பார்த்து அவையோட கதைப்போம். எங்களோட தமிழாக்கள் என்னத்தை கேட்கணும், முஸ்லீம் ஆக்கள் என்னத்தை கேட்கணும்ன்றதை அவையோட உண்மை ஓப்பனா கதைப்போம். கதைச்சிட்டு அவள் ஓமன்ட்டு சொன்னால் அவள் கையில் எழுதி தந்து நாங்களும் ஒரு ஒப்பந்தம் செய்து அதை பப்ளிக்கில் போடையில் ஆட்டமா வச்சு அதை ஓமன் எழுதி தர வேணும். அந்த ஒப்பந்தத்தை வேண்டி வச்சு கொண்டு லீகலைஸ் பண்ணி போட்டு அவள் அதில் இருந்து வெளியால் போனால் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய மாதிரி லீகலைஸ் பண்ணி போட்டு அவையோட ஒப்பந்தத்தை
பேசுவோம். ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நீங்க ஒரு கட்டாயம் அப்ப நாங்கள் இப்படியான பாதிக்கு பாதி தான் இருக்குது. இல்ல 99 உண்டு கண்டு வச்சுக்கொள்ளு. அதுல 100% அதுல நான் காட்ட போறீங்க ஜனாதிபதி கட்டாயம் கட்டாயம். இப்ப இதை சொல்லும் எங்க அரசியல்வாதி சொல்லி கொண்டிருக்கணும் பொது வேட்பாளர் என்ன பொது வேட்பாளர் அதான் இவ்வளவுதான் வேண்டிய அரசியல் ராசா. வேண்டிய அரசியல் ஜோசி எனக்கு அரசியல் தெரியான்னு சொன்ன நான் கிளியரா சொல்றேன். யார் வெளில போயினு பார்த்து கடைசி நேரத்துல அவர்கிட்ட போய் கேட்போம், எந்த வாக்கும் எங்களோட தமிழ் முஸ்லீம் வாக்கும் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஓகேயா எங்களோட தமிழ் முஸ்லீம் சமூகத்தை நீங்க திருப்பி கட்டி எழுப்புறதுக்கு உதவுறதுக்கு கண்டு மாட்டேன்னு சொன்னா மற்ற பக்கம் அடிச்சு அவரை ரக்கி போட்டு இவரை ஏற்றுவோம். அந்த டேலண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த மூளை எங்கள்ட அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் நாங்கள் எப்பயோ மேல போயிருப்போம். எங்கள்ட அரசியலுக்கு அது இல்லை. அவன்கிட்ட போய் கேட்கறது 10 lakhs 10 million அந்த கேப்புக்குள்ள கேட்கறது எப்படின்னு சொல்லி, அதாவது அபிவிருத்தி நிதி என்ற பேர்லாம் நாங்கள் கொடுப்பினோம். அதுக்கு என்ன நடக்கணும் வேக தெரியாது. அப்படி இல்லை, ஒரு சதம் காசு இல்லை. எனக்கு அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொன்னான், கொழும்புல ப்ளூ ஓஷன்ல ஒரு ஃபிளாட்ஸும் BMW X7 அதை விட ஃபுல் பாதுகாப்புன்னு தரலாம்னு சொல்லி சொன்னவன் என்ன பிரசிடென்ட் கேண்டிடேட் வேற சொல்லி நான் மண்டை இல்லாத ஆள் இல்லை தண்ணி. அப்போ அதுல போய் சும்மா நின்றா எனக்கு தமிழ் ஓட்டெல்லாம் விழும், முஸ்லீம் ஓட்டெல்லாம் விழும். அது என்ன பிரயோசனம் இல்லை. இப்ப இருக்கிற இந்த ஓட்டிங் பவரை யூஸ் பண்ணி எந்த பிரசிடென்ட் போறன்றதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். போற பிரசிடென்டோட நாங்கள் போய் கதைக்கோணும், இப்படித்தான் இப்படி எங்களுக்கு இவ்வளவு செய்யணும், எங்களோட வெளிநாட்டு கரைஞ்சி வரணும், இந்த நிம்மதியா இருக்கணும், ஒருத்தரையும் இதுல பிடிக்கக்கூடாது, இவங்களோட பாதிக்கப்பட்ட போராளிகள் சமூக வாழ்வுக்கு அவர்கள் சாதாரண ஆக்களா போறதுக்கு உதவி செய்யணும், எங்களுடைய வடக்கு கிழக்கையும் மற்ற மாவட்டங்கள் மாதிரி டெவலப் பண்ணணும், எல்லாம் எழுதி சைன் அடிச்சு வச்சிருப்போம். அதை வெளியால போட்டா அவைக்கு பிரச்சனை, ஏன் பேர் சிங்கள போட்டாலும் நடக்காது. வச்சு போட்டு நாங்கள் ஓகேன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு எங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்கள் புது கட்சி ஒன்றை உருவாக்கிட்டு நான் சொல்ல நாங்கள் 27 பேர் நிற்கிறோம் இங்க. அவ்வளவு பேரும் நாங்கள் அதுல ஒருத்தரும் மாற மாட்டோம். நான் தேர்ந்தெடுக்கிற 27 இந்த அரசியல் மாதிரி இந்த ஆர் தலைவர் எல்லாம் போட்டி நடக்காது. நானே விட்டுருவேன். அதுல இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தனாவே தலைவன் ஆக்கிடுவேன். அதாவது இந்த விளங்குதா உனக்கு பிரச்சனையா? அதாவது எனக்கு இப்ப நான் பாஸ்கெட்பால் மேட்ச் பார்த்தேன்னு தானே முடிஞ்ச அப்புறம் நான் கப் வேண்டவே நிக்கலையே. அப்ப சரிதானே, நான் வந்துட்டேன். என்னடா நல்லா விளையாடினது வேற ஒரு அண்ணா, அவர் என்ன இன்னொரு 2 அண்ணா தான் நல்லா விளையாடினது. அப்ப அவே போயிட்டு நான் அந்த நின்று கலர் சொன்னேன். அதாவது இந்த லீடர்ஷிப்ல இருக்கு, பிளேமை நான் ஏற்றுக்கொள்வேன், விக்டரியை என்ற சப்போர்டினேட்டுக்கு கொடுப்பேன். இந்த சப்போர்டினேட்ன்றது என்னோட வேலை இராக்களுக்கு கொடுப்பேன், இந்த பொதுமக்களுக்கு கொடுப்பேன். நான் அதை வெண்டா அது என்ற மக்களோட வெற்றி, நான் தோற்றா அது என்ற தோல்வி. விளங்குதா? அதுதான் லீடர்ஷிப் பண்ற தெரியாத தவக்கேல் கத்துறதுக்கு இந்த பதில் வடிவா கொடுத்துருக்கணும். தற்சமயம் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இப்ப நீங்க யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கும் போய் கொண்டிருக்கிறீர்கள். மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கொழும்புக்கு சென்று அங்கு யாருடைய உரையாடி விட்டு யாழ்ப்பாணம் வருகின்றீர்களா, இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து திட்டமிட்டு அங்கே இருக்கிறவர்கள் யோசிப்பார்கள், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொழும்புக்கு வருகின்றீர்களா, குழப்பங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற தற்சமயம் ஜனாதிபதி தேர்தல். இப்பொழுது கேட்கின்ற கேள்வி, இதுக்கும் ஒரு பதில் சொல்லுங்கள். இப்படி ஏதாவது உங்களுக்கு குழப்புறாங்களா, அங்க உங்களை ஏதாவது விட்டு இங்கே வர்றீங்களா, இதுக்கும் ஒரு பதில் சொல்லுங்கள். அரசியல்வாதிகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார்களா இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் சம்பந்தமாக? இதுவரைக்கும் இந்த அரசியல்ல நிக்கிற 2 பேரோட கதைச்சிட்டேன். சரியா, மெட்டாக்களோட கதைக்க வேண்டிய தேவையில்லைன்னா பொட்டென்ஷியல் கேண்டிடேட் என்று சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2 பேரோட நான் கதைச்சிட்டேன். 3வது ஆளோடையும் கதைக்க போடுறேன். அது கேஷுவலாக தான் இருந்தேன். பாராளுமன்ற நான் போய் கதைச்சதை செல்ஃபி எடுத்து போடுறாள் நான். அதை அங்கஜெண்ட ஆக்கள் எப்படியே போடுவோம். நீங்கள் அங்கஜெண்ட ஆக்கள் நான் இவரோட சஜித்தோட காய்ச்சி கொண்டு கேட்க ஓடி இந்த படம் எடுத்து போட்டு அதை அவன் வெப்சைட்ல போட்டுட்டுனா சஜித்தோட நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு அதுக்கு முதல் நான் செல்ஃபி அடிச்சு இந்த எதிர்கட்சி தலைவரோட செல்ஃபி அடிச்சு நானே போட்டேன். செல்ஃபி நோ ப்ராப்ளம். அது பிறகு நான் அவரோட கதைச்சேன். நான் அவரோட தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். ராசா, நான் கதைக்கிறது இப்போ நான் கொழும்புக்கு போறேன்ற புள்ள ஊட்டியை போய் பார்க்க தானே போகணும். என் மகன் போல் பண்ணி கேட்பான், அப்போ எங்கே நிற்கிறீங்களா, ஐ வாண்ட் டு சீ யூன்னு சொல்லி. அதுக்கு தான் நான் கொழும்புக்கு போறேன். தொடர்ந்து நான் யாழ்ப்பாணத்தில் நிற்பேன், கொழும்புக்கு போவேன். பட் எனக்கு ட்ரைவ் பண்ணுறது சும்மா சின்ன விஷயம். அப்போ நான் கொழும்பு வரைக்கும் ட்ரைவ் பண்ணி போட திருப்பி பேக்கே பண்ணிக்கேன். 200 கிலோமீட்டர் ட்ரைவ் பேக் பண்ணியிருக்கிறேன். காரை விட்டு ரங்கா கோவிட் நேரம் ஒரு ஆளை கொண்டு ரட்டிட்டு திருப்பி வந்தேன் நான். இப்ப அப்படி பொதுமக்கள் அப்படி நினைக்கிறது எனக்கு அப்படி நினைப்பின மாதிரி தெரியும். எனக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நான் கிளியரா சொல்லியிருக்கிறேன், நான் பொதுமக்களுக்கு துரோகம் செய்தா என்ன கல்லால் அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, அப்படி அடிச்சு தாக்கொண்டே ஓடுவாங்க. நான் நடு ரோட்ல நிற்கிறேன், ஒரு துரோகி என்ற என்ன பட்டம் சூட்டினால் முந்தின நாளுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தெரியும் துரோகிக்கு. அதே இந்த பொதுமக்கள் என்ன செய்யலாம். என்னுடைய தமிழ் முஸ்லிம் மக்களுக்குரிய அவருடைய எதிர்பார்ப்பை நானோ என் சார்பில் கட்சிக்கு வர 6வது ஒரு ஆளோ இல்லாட்டி நாங்கள் ஒரு கட்சியை இயங்கினாலோ நான் ஸ்டோன் பண்ணுவேன். என்னோட நிற்கிற ஒரு ஆள் மாறி வழிதடம் மாறி போனோம். அது இப்பவே சொல்லி போட்டேன்.
நான் அவரை ஸ்டோன் பண்ணி போட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். அதாவது நாங்கள் ஒரு இலட்சியத்துக்கு ஒன்றாணிக்க நான் ஒன்றாணிக்குவோம். அதை நாங்கள் இப்போ தமிழ் இனம் என்னத்தை கேட்குது எங்களுக்கு, நாங்கள் தனி நாடாக கேட்குறோம் இல்லை தானே. அப்போ நிம்மதியாக வாழ விடுங்க உங்களை. எங்களோட வெளிநாட்டுக்காரரை வந்து நிம்மதியாக வந்து இங்கே இருக்கிறார்கள் உதவி செய்து கடையில் போட்டு ஒரு டவுனை கட்டி எழுப்பி ஒரு டெவலப் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டி அதில் செய்து அதை தான் இப்போ நான் கேட்குறோம். அதால அதை நாங்கள் போய் சிங்கள சமூகத்தோட கதைக்கிறதுக்கு சிங்களம் தெரியும் ராசா எனக்கு. இப்போ சிங்களம் தெரிஞ்ச ஆப்ரஹாம் சுமந்திரனோ அல்லது வந்து சாணக்கியனோ பொத்துவில இருந்து புண்ணாக்க கொண்டு வந்ததை தவிர வேற என்ன செய்தவ? நேரவே போடும். இப்படியே என்ன செய்தவ? இன்னும் இதுவரைக்கும் தமிழ் இனத்துக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்தவ? இல்லை, அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் இந்த கேள்வி எனக்கு ஒரு தடவை சொல்லி கீழே ஒரு கருத்து ஒன்று படித்திருந்தேன். 2009க்கு பிறகு இங்கே நிறைய மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது வடக்கு மாகாணத்தில். மாற்றம் நான் சொல்ல வரேன்னு சொன்னா 2009க்கு முதல் வந்து போராட்ட காலங்கள். நான் இதைத்தான் கேட்க வரேன், வேறு ஒன்றும் கிடைக்கிறேன். 2009க்கு பிறகு ஒட்டுமொத்த இலங்கை ஒரு ஜனாதிபதி, முந்தி ஒரு இலங்கை 2 நாடு மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த 2009க்கு பிறகு வந்து எங்களுடைய மக்கள் சில நினைவு தினங்களை கொண்டாடுகின்றார்கள். மாவீரர் நாளை சொல்லலாம், வேறு தினங்களை சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை சாணக்கியன் என்ன கொண்டு வந்தார் என்று கேட்கிற இந்த மருத்துவர் அர்ச்சுனா 2009 பிறகு இந்த மாவீரர் நாளுக்கு ஏதாவது வந்திருக்கின்றாரா, ஏதாவது போராட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறார், இவர் இங்கே சென்றார் என்று சொல்லி கீழே கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இதற்கு பதில் என்ன கூறுகின்றீர்கள்? இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து, நான் இந்த அப்பாவையே இந்த போராட்டத்தில் இழந்தேன், சரிதானே. ஆனா அப்பா எனக்கு சொன்னது எல்லாராலையும் ஆயுதம் ஏந்தி போராட இயலாது. உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்துல போராட்ட காலத்துல நாங்கள் ஒரு மெடிக் சென்டர் ஒன்று வச்சிருந்த நாங்கள் தானே ராசா. நாங்கள் சில பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பிச்சு திருப்பியும் அவரை கொண்டு வந்து எங்களை மெடிக்ஸை பார்க்க சொல்லி விட்டு நாங்கள் தானே. அப்ப எனக்கு உடல் வலிமை இருக்கல அந்த டைம், சின்ன பிள்ளை. அப்ப என்ன சொன்னா, நீ படிச்சு ஒரு டாக்டர் ஆவா. ஒரு காலத்துல எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு எங்களோட தாயம்னு சொல்லி ஒன்று கேட்டுக்கொண்டு வந்தேன்னா தானே வரைக்குள்ள அங்க ஒரு பெரிய டாக்டர் ஆவா. உன்னால அதைத்தான் செய்யலுமாட்டா அதை செய். அதை விட்டுட்டு நீ இப்ப போராட்டத்துக்கு போய் செத்தால், நான் இப்ப போராளியா போய் செத்துட்டேன்னு வைங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு என்ன சரியான நம்பிக்கை இருந்தது. நான் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் சைக்கிளோட எனக்கு ஒருத்தரும் பழக்கையில. யாராவது சைக்கிளோடாம பழகி இருக்கிறீங்களா நீங்க? எனக்கு ஒருத்தருமே பழக்கையில. ஒரு மேட்டில் கொண்டே சங்கானையில இருந்து நாங்கள் சொந்தக்காரருக்கு தெரியும் பார்த்து கொண்டு போனோம். ஒரு மேட்டில் கொண்டே சைக்கிளை வச்சுட்டு ஏறி இருந்தோட அப்படியே நேர வந்து போய் குப்பை சேர்த்து வச்சிருக்கானே அது கொண்டு மில்லர் அடிச்ச மாதிரி அடிச்சு பொம்மாண்டு விழுகிறது. அப்படிதான் பழகினான் நான். அப்பா பார்த்து கொண்டு வந்தவர். அப்பா வந்து எனக்கு சைக்கிளோட பழக்கையில அப்படியே ஓடி இப்போ அப்படியே திருப்பி கொண்டு இப்படி திருப்பி விழுந்து மண்ணுக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன். அதால என்னுடைய போராட்டத்தை வந்து இவ்வளவு காலம் நீங்க யோசிக்கலாம், இவர் ஏதாவது கயக்காம இருந்தவர் இப்ப வந்து திடீரென்று தமிழ் மக்களுக்கு செய்கிறாருன்னு சொல்லி. உங்களுக்கு அதையும் படிவா சொல்றேன்னு சொன்னா, குணேந்திரன் நிலான்னு சொல்லி 2 பேரும் எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க. இது தெரியாத இந்த தவக்கேலுக்கு சொல்றேன். குணேந்திரன் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2005 வந்து நான் ஏஎல் ஜூனியர் செக்ரட்டரி ஜெஃப்னா இந்து காலேஜ். அந்த நேரம் நாங்கள் குமாரசாமி ஹோலுக்கு முன்னாலும் ஒன்று கட்டியிருந்தாங்க, நாங்கள்லாம் கட்டியிருந்தாங்க. அதை உடைச்சிட்டுனா இப்போ அதில் வள்ளுவட்ட சிலையை வச்சிருக்கணும். அதுல தொடங்கி அதுக்கு பிறகு நான் குணேந்திரனாக்களோட கதைச்சு குணேந்திரனை எங்கட பக்கத்துக்கு எடுத்து கடைசியாக குணேந்திரன் வெடி செத்துட்டான். அது பிறகு நிலா. இப்போ என்னால் முடிஞ்சால் அந்த கவிதை எழுதக்கூடிய எல்லாத்துகள் தான் என்னால் செய்யக்கூடிய இருந்தது. அப்போ எனக்கு அந்த நேரம் நான் அவ்வளோ பெரிய துணிவான ஆள் இல்லை. பட் அது அப்பா அங்கே இருக்கிறபடியா எனக்கு இங்கே ரோட்டு வழியே சொல்லி கொண்டு தெரியல. கட்டாயம் யாரோ ஒரு ஆள் என்ன சொல்லுவீனா. அப்போ நான் பொறுமையாக இருந்தேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னுடைய மனசில் இருக்கிற வழி, நான் இந்த வரைக்கும் ஓட் போட போறேலே நண்டா எனக்கு செய்யற அரசியல் நம்பிக்கை இருக்கு. 100% தெரியும், ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு 100% தெரியும் ராசா. அதுக்காண்டி வந்து நான் வெளிநாட்டுல காசை வேண்டி கொண்டு ஆக்கள்கிட்ட சிவப்பு பட்டியை கட்டி கொண்டு வந்து அங்கிருந்து புண்ணாக்க கொண்டு வந்து தான் நான் என்னுடைய சமுதாயத்துக்கு உதவும் வேணுமென்று இல்லை. என்னுடைய அறிவால நான் ஒரு டாக்டரா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்க ஒரு சமூகத்தையே நான் பார்த்து கொள்வேன். விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப நான் கட்டாயம் போய் பொல்லெடுத்து தான் அடிபடணுமென்று இல்லை. என்னுடைய வளம், என்னுடைய உயிரை கொடுத்துருக்கேன், என்னுடைய வேலையை கொடுத்துருக்கேன், என்னுடைய எல்லாமே கொடுத்துருக்கேன் சமூகத்துக்கு. நான் அப்பவே ஜோதிச்சேன். நான் இல்லை சில நேரங்கள்ல இதை சொன்னா கூடவா போயிருமென்னு நினைக்கிறேன். அதை நான் சும்மா சொல்றேன். சில நேரங்கள்ல வந்து நான் வந்து கற்பனை பண்றது கூட, அதாவது ட்ரீம்ஸ் பண்றது. அப்துல் கலாம் சொல்லியிருக்கார், நீங்கள் கூட ட்ரீம் பண்ணணும், அதாவது கனவு காணணும். அப்ப நான் சில நேரம் யோசிக்கிறேன், திடீரென்று இதை சொல்லிச்சுன்னா நான் இந்தியாவில இருந்து ஒரு கதை கொண்டு வந்து அண்ணன் இருக்குன்னு, அப்ப அவர் வரமாட்டாரா? அப்புறம் சொல்லிச்சுன்னா துர்க்கா இருக்கு, வரமாட்டாவா? ஒன்றும் நடக்காதா? திருப்பி அடிபாட்டுக்கு போவங்களுக்கு விருப்பம் இல்லை. திருப்பியும் நாங்கள் ஒரு நிம்மதியா இருக்கலாதா திருப்பி? அப்ப நான் இப்ப இருக்கிறது கொழும்புல, இருக்கிறது பேராதனையில. இவ வந்து 1-2 பேர் அவன் தொழிலாவே இந்த
அதாவது மாவீர தினத்துக்கு அடுத்த நாளுக்கு முதல் நாள் வடிவா குடிச்சு போட்டு அடுத்த நாள் வெடியை கத்தி கொண்டு தெரியுது. அப்படி செய்ய வேண்டியது எனக்கு இல்லை ராசா. என்னுடைய மொழி, என்னுடைய கல்வி ஆளுமை, என்னுடைய பர்சனாலிட்டி எல்லாமே நான் தமிழுக்காண்டு கொடுத்தாச்சு. அப்ப நான் இப்ப வந்து பிரச்சனை வரைக்கும் இல்லை, நான் என்ன இருக்கணும், எல்லா டாக்டர்ஸும் எனக்கு சொன்னது அர்த்தம் இல்லை, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் எப்பயோ போயிருப்போம்டா, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து போயிருப்போம். எனக்கு வந்து அந்த போராட்ட குணம் இருக்குது. ஒரு போராளியின் கடைசி வரைக்கும் முதுமாத்தலில் இருந்து காணாமல் போன போராளியின் பிள்ளை ஒரு ராமநாதன் ரகுராமன் என்று சொல்லப்படுகின்ற புதுக்குடியில காவல்துறை பொறுப்பாளர் என்ற தம்பி. நான் எனக்கு போராட்ட குணம் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு எனக்கு இனப்பற்று இல்லையான்னு நினைக்கிறீங்க? அப்ப சிங்கள பிள்ளையே என் மாதிரி பண்ணீங்கன்னு சொல்றேன். காதலை காதலிக்கிறவன் நான். என்னுடைய வாழ்க்கையில 6வது எனக்கண்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வைஃப் கருவினமான்னு நான் இப்பவுமே தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வந்து பர்சனல் வாழ்க்கையை நீங்க கேட்கலாம். நான் காதலை காதலிக்கிறேன். நான் வீட்டுல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். எனக்கு பொய் சொல்லக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன், சும்மா ஒரு வெப்பம் என்ன வைஃப், நீங்க என் வைஃப் என்ற வெப்பம் உங்களை நம்பி நான் எல்லாத்தையும் உங்களோட போனை என் வாழ்க்கையில எனக்கு மோபிட் செலசி என்ற இருந்தது இல்லை. நான் போன் எடுத்து செக் பண்ணி பார்க்க மாட்டேன். சேம் டைம் எந்த போனையும் வேற எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு விருப்பம். நான் சும்மாவே நான் சொல்றேன், நான் ஒரு வித்தியாசமான ஆள். எந்த கலிபரோட இருக்கிறதுக்கு சரியான கஷ்டம். முதலாவது வைஃப் டிவோர்ஸ் வந்ததுக்கு காரணம் அவளுக்கு இந்த கலிபரோட நான் சொல்றேன், அதை எடுத்து கழுவுற அப்ப இதை எடுத்து செய்யணும். இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல போய் படப்படாண்டு 20 நாள்ல செய்யணும் தானே எல்லாம். அந்த கலிபர்ல இப்ப மினிஸ்ட்ரியில என்ன சொல்லணும்டா, உண்ட கலிபர்ல மினிஸ்ட்ரியே ரன் பண்ணல. அது நான் பெருமையா சொல்லல, இப்படி ஸ்பீட்ல செய்யலான்னு. இப்பவும் நான் பாராளுமன்றத்துக்கு போனா ஸ்பீடா தான் இருக்கணும். இருக்கிற வாழ்ற காலம் இன்னும் 20 வருஷமோ 25 வருஷமோ தெரியாது. தீர்வு வரும் நான் காய்ச்சி கொண்டிருக்க போறது இல்லை. எந்த கலிபர்ல ஸ்பீடா போகும். இது அவ்வளவுதான். போன உடனே முதலாவது நான் செய்யறது, அது கட்டாயம் செய்வேன், எங்களோட தமிழ் போராளிய யார் இருக்கணும், இங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கணும், யார் வந்து உதவி இல்லாம இருக்கணும், யார் கால் இல்லாத ஆட்கள். எந்த காசு இருக்காது தானே. அதுக்குரிய வெளிநாட்டுல இருந்து காசு எடுத்து கொடுக்க போறது இல்லை. அதாவது ஹேண்ட்மேட் ஃபேக்டரி தோல்ல ஒன்று செய்து அதுல கை மட்டும் இயங்குறாக்கள், அதுல கதிரை ஒன்று மூவிங் சேர் ஒன்றை போட்டு அதுக்கு லெதரை கொடுத்து வெட்டி பெயிண்ட் பண்ணி பைரோகிராஃபி பண்ணி அதை பேக் பண்ணி அனுப்புவோம் யூஎஸ்ஏக்கு. $60 நார்மல் ஒரு பர்சன்ட் நாங்கள் $20 விற்போம் ஸ்ரீலங்கால இருந்து. அதை பிராண்ட் பண்ணுவோம். பொறியில இருக்கிற எல்லா கடையிலையும் ஆக்கள் கொண்டே கொடுக்கட்டும் அந்த இதுகளை. அது நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து மேட் இன் யாழ்ப்பாணம் அடிப்போம். இப்ப நாங்கள் செய்வோம். நாங்கள் நான் யோசிக்கிறது 50 வருஷத்தை நோக்கி, இந்த தவக்கையில் யோசிக்கிறது நாளைக்கு யார்கிட்ட காசு வேண்டி இரவு தண்ணி இருக்கலாம்ன்றது. அதுதான் இந்த தவக்கையிலுக்கும் எனக்கு வித்தியாசம். இந்த தவக்கையில இந்த ஃபேஸ்புக்ல விட்டா புதுவால் பேக்கன்னு கத்திக்கொண்டு இருக்குங்க. அதுக்கு பிறகு எனக்கு அது இடிச்சா இருக்கும். எனக்கும் பொறுமை இருக்குதானே. நான் வந்து கடவுள் இல்லை தானே. சில நேரம் பார்க்க அமர்த்தி போட்டு ஒரு டாட், அவ்வளவுதான். வேற வழியே இல்லை. அதுக்கு பதில் சொல்லவுமே இல்லாது. சில 1-2 அடிச்சிருக்கும். அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வரக்கு முதலே பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்களாண்டு. இப்ப பதில் சொல்றேன், அமர்த்தி போட்டு ஒரு டாட், அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு. அதான் இப்ப போய் கொண்டு. அதே மாதிரி இப்ப ஒன்லைன் தொடர்பாக இப்ப நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட்ல ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், ஒன்லைன் ஓட்டிங் முகநூலையும் கூட நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். ஒன்லைன் ஓட்டிங்ன்றது நாங்களும் வந்து சில சமூக வலைத்தளங்களையும் பார்த்துருக்கிறோம். நாங்களும் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓட் போட்டிருக்கிறோம். சரி, ஒன்லைன் ஓட்டிங்ன்றது என்னை பொறுத்தவரையில் எந்த ஒப்பீனியன் வேறு, தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுன்றது வேறு. இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்லைன் ஓட்டிங் போடுற எல்லாரும் உங்களுக்கு ஓட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அல்லது இதை நீங்கள் எப்படி உற்று நோக்குறீங்க? ஒன்லைன் ஓட்டிங்ல எனக்கு சார்பா 88% 12% இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், அந்த 12% நான் பிடிச்சு காட்டுறேன். எப்படி வசதி? சரி, அந்த 12% நான் என்னுடைய மக்கள் போய் இதே சொத்து. இப்ப இந்த ஃபேஸ்புக்ல ஒன்லைன்ல எல்லாராலையும் இருக்கலாகும். ஆனா ஒரு குடும்பத்தை பார்த்தா ஒரு மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் தான் ஃபேஸ்புக் இருக்கும். ஆனா அந்த ஐயா என் வீட்டை பாட்டா பூட்டி எல்லாருமே இந்த ஓட் போடணும். எப்படி வசதி உங்களுக்கு? 88% என்ன ஆகும்? 86 ஆகுமா 94 ஆகுமா? நான் இந்த சனத்துக்கு உயிரையே கொடுத்துருக்கிறேன். இப்ப செத்தாலும் நான் 44,000 உண்டாயிருவேன். அப்போ அதெல்லாம் நான் கிளியரா சொல்றேன். எலெக்ஷன் வரட்டும் பார்ப்பேன். நாங்கள் யாரும் பார்ப்போம். எனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு. நிச்சயமா. ஏன்னா நீங்க காரில் கூட தனியா தான் பயணம் செய்வீர்கள், தனியா இருக்கிறீர்கள். இப்ப வந்து நாங்க தனியா தான் நான் பண்டி கூட்டம் அல்ல உண்டாக தெரிவதற்கு நான் என்னுடைய புலியாகவே இருக்க விரும்புகிறேன். அதில் நான் இன்னொரு விஷயம் படித்திருந்தேன். தமிழகத்திலே இப்போ அண்மையிலே தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். ஸோ அவரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி தற்சமயம் வந்திருக்கிறாரு காலப்போக்கில். அதில் ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று செய்திருந்தாங்க. அந்த ஆன்லைனில் வந்து உறுப்பினர்களை இணைப்பது, உறுப்பினர் அட்டைகள் வழங்குவது, இப்படி ஏதும் திட்டம் எதுவும் இருக்கிறதா உங்களுக்கு? வெப்சைட் டெவலப் பண்ணி முடிஞ்சது.
ஃபாரின்ல இருந்து இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் டெவலப் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணிட்டாங்க. அது முக்கியமாக அந்த வெப்சைட் வந்து மருத்துவத்தில் இருக்கிற குறைபாடுகளை நேர கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் வரும், கிரீவன்ஸ்கள் வரும். அதை நான் இந்த கையால் எழுதி செக்ரட்டரிக்கு போடுவேன். ஐயா இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, நீங்கள் எனக்கு இன்கொயரி பண்ணுங்க. அது பிறகு 14 டேஸில் தகவல் அறியும் சட்டம் இருக்குது தானே, தகவல் அறியும் சட்டத்தில் கேட்பேன் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி. சரிதானே, நாங்கள் வேற லெவலுக்கு போயிட்டோம். வெப்சைட்டும் டெவலப் பண்ணிட்டாங்க. திட்டங்கள் ஒரு அதான் சொல்றேன், இப்போ 50 வருஷம் தான் யோசிக்கிறனே ஒழிய அடுத்த எலெக்ஷனையோ அல்லது வந்து அடுத்த ஆட்ட வீட்டுக்குள்ள போய் பெயிண்ட் அடிச்சு போட்டு முன்னுக்கு கீயை கொடுக்குற மாதிரி போட்டோவோ அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிய ஒரு போராளிக்கு மட்டும் சுவிச்சக்கர வண்டியை கொடுத்து போட்டு போடுற அடிமட்டமான அரசியல்வாதி இல்லைன்னா நான் திங்க் பண்றதப்போ கிளிநொச்சி டவுன், ஜெஃப்னா டவுன், முள்ளியவள டவுன். இப்போ ஒரு அண்ணா ஒரு கால் பண்ணி சொன்னவர் கோப்பாயா இதோ நினைக்கிறேன், அந்த ஃபுல்லாவே தான் எடுக்கிறேன்டா. நீ என்னத்த கவர்மெண்டான சொல்லு. அப்ப நான் அப்படியெல்லாம் போய் பார்த்து கடையில்லாதன்னு சொல்லல, பொறுங்குவான்னா ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கு தானே இப்ப நான் படிச்சிருக்கிறேன், அதுதானே ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சிருக்கேன். நான் அப்ப சுப்பா சொல்றேன், எம்பியா வந்தோ இல்ல அமைச்சரா வந்தோ நான் இருந்த இந்த கையால் எழுதுவேன். நார்த் ஈஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொஜெக்ட் எழுதுவேன். சரிதானே, அதை எழுதி அதை போட்டு அதுல மக்களோட அபிப்பிராயம் கேட்டு. இது வந்து படிச்ச அரசியல், இனி வந்து குப்பாடி அரசியல் இங்கே இல்லை. அப்போ நான் பொதுமகனா இப்போ உங்களை ஒரு ட்ரோல் பண்ணுற ஒரு ஆளை நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால், நீங்கள் வெறுமனே லைவில் வாரீங்க கதைக்கிறீங்க, லைவில் வாரீங்க கதைக்கிறீங்க, திருப்பி சொன்னதையும் கதைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னால ஒரு சரியான ஒரு திட்டமிடலோட வகுத்து கொண்டு உங்களோட பயணத்தை நீங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்றது வந்து இந்த நேர்காணல்ல எனக்கு புலப்படுகிறது. சரியான ஒரு திட்டமிடலோட நடந்து கொண்டிருக்கிறீங்க. அது வெளியே யாருக்கும் தெரியல, ஆனா ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதுக்குரிய ஆக்களோட எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் வெளியே போடல. இப்ப இது உடன் எங்க தமிழ் காட்சி வந்து நார்த் ஈஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் எழுத டிரைவன். ஓகே, இதுல எழுத தெரிஞ்சிருந்தா இவ்வளவு ஆழம் எழுதிருக்கலாம். இப்போ எழுதட்டும், நான் இப்போ வேற திட்டம் பண்ணி வரும். அவை அதை எழுதட்டும். என்ன பார்த்துப்பேன், நான் போன வைத்தியசாலைக்கு இப்போ தானே பெயிண்ட் அடிக்கிறீங்க, நான் போன சர்ஜிக்கல் தியேட்டர் இப்போ தானே திறக்கிறீங்க. அப்போ நான் விட்டது பிள்ளை, இவ்வளவு ஆழம் விட்டது பிள்ளைன்னா அப்போ எல்லாரும் செய்யாம இல்லை விட்டுருக்கணும். மருத்துவரோட இறுதியாக ஒரு கேள்வி. மருத்துவரே, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இதுவரை எந்த மருத்துவர் கூட உங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பவில்லை. அது நிகழ்நிலையில இருந்தாலும் சரி, ஓய்வு நிலையில இருந்தாலும் சரி. இதை வந்து எப்படி பார்க்கிறீர்கள்? இது உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு தடையாகுமா? உண்மையா இருந்தாப்போ இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, மருத்துவர்கள் இந்த பிரச்சனை வந்து அதாவது அவர்கள் செய்யறது பிழை இல்லை என்றிருந்தா அவர்கள் வந்து ஒரு நியாயமான ஆளுண்டா பொது வழியில வந்து சொல்லியிருப்பீங்க. 7 மண்டால் முகாஜி பார்ப்போம், பப்ளிக் டிபேட் ஒரு மருத்துவரோட கேட்கிறேன், 7 மண்டா வந்து கதை கேட்டேன். பிழையண்டா வைக்கே தெரியுது, அதை நான் சொல்லி போட்டேன்னு விளங்கிட்டுது. இனி ஒரு வழியும் இல்லை, அடிச்சுதான் ஆகணும். அதாவது சண்டை தொடங்கிட்டு சேட்டையும் கிழிச்சு போட்டான், இனி அடிச்சுதான் ஆகணும் நிலைமையில இருக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், நான் சேட்டை கிழிக்கல, நான் சண்டையை தொடங்கவும் இல்லை, வாங்க இது பிரச்சனையை முடிச்சு வருவோம். நான் இப்போ சொல்றேன், நான் ஒரு சுகாதார அமைச்சராக வந்தாலோ அல்லது எனக்கு ஒரு எம்பியா போய் எனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருந்தால், எங்களோட டாக்டர்ஸ் இந்த சேலரியை நான் 1 லட்சத்துல சேலரி எடுத்தோன்னு டாக்டர் இங்கே வேலை செய்யலாதானே. இப்போ அதை வர வேண்டிய சேலத்தை நானே செய்வேன் ராசா. நானா சொல்லியிருக்கேன், ஜிஎம்ஓஏ வேண்டாம், ஒருத்தரும் ஜிஎம்ஓஏயோ ஒரு ட்ரேட் யூனியனோ ஆணிகளை பிடுங்க வேண்டாம். அந்த ஆணியை நான் வடிவாக பாராளுமன்றத்தில் காய்ச்சி கேபினெட் போர்ட்டில் போட்டு கேபினெட் பேப்பர் போட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், கேபினெட் பேப்பர் போட்டு கேபினெட் அப்ரூவல் எடுத்து ட்ரெஷரி அப்ரூவல் எடுத்து நாங்களே செய்யறோம். நீங்க பேசாம இருக்கும். அப்ப இவ என்னை பற்றி விளங்கி கொள்ளுங்க. இந்த டாக்டர்ஸ் அடிக்கிறார்களுக்கு தான் எனக்கு அவன் சரியான விஷயத்த தான் செய்கிறான், அவன் சரியான இடத்துல தான் நின்றவன், நாங்கள் தான் அவனோட தேவையெல்லாம் செய்யறான். மற்றது எனக்கு நீ சொன்ன நம்ப மாட்டேப்போ, எனக்கு போனில் இருக்கு அந்த சொன்ன அந்த டாக்டர்ஸ் பேர்கள் வழியாக அடிச்சு போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 டாக்டர்ஸோட பேச்சு கொண்டு இருக்கேன். அடி அப்போ எனக்கு சரியான விருப்பப்படாமல, தயவு செய்து இப்படி செய்யாத அப்படி செய்யாத, இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் போட்டுறாத, இப்போ இதில் போட்டுறாத, ரெக்கார்ட் பண்ணுறியோடா என்று சொல்லி. அப்போ நான் கையில் அப்படியே நான் அப்படி இல்லையேன்னு சொல்லி நீ சொன்ன நம்ம மேடம். அப்போ ஒரு காலம் மாற்றம் மாறி நான் மேலிடத்துல போயிட்டேன்னு சொன்னா எனக்கு கூட சப்போர்ட் பண்ற டாக்டர்ஸா தான் இருக்கு. நீ வேணுமெண்டா இருந்துவேன். இந்த 12 வீதங்களை போடாம வந்திருக்கல்லோ, அது யாருண்டா? பொலிட்டிக்ஸ் காரண்டா. இப்போ உனக்கு விளங்கணும், பொலிட்டிக்ஸுக்குரிய ஓட் வந்து 12 வீதம் தான் ஸ்ரீலங்காவில். இப்ப என்னோட இருக்கணுமே வந்து சின்ன சின்ன பொலிட்டிஷியன்ஸ் 12 வீதம் தான் வச்சிருக்கேன். அந்த 12 வீதத்தையும் கட் பண்ணுவேன்.
மிச்சம் டாக்டர்ஸ் முழுக்க இந்த 88% தான் நிற்கணும். நீ நம்புறேன்டா நம்பப்போ 1-2 பேர் குளறினமே ஒழிய ஈகோவில் குளறினமே ஒழிய பெரிய பெரிய ப்ராஃப் மேரெல்லாம் சொல்லி அவன் கதைக்கிற விஷயம் சரி, கதைக்கிற விதம் தான் பிள்ளை, கதைக்கிற விஷயம் சரி. சலரி எங்களை கூட்டியிருந்தா நாங்களே பிரைவேட்ல போய் உழைக்கிறோம். அவங்க சொல்ற நீ 100% நியாயம். அப்போ டாக்டர்ஸ் சம்பளம் 1.5 லட்சத்தில் வச்சுக்கொண்டு இன்னொரு ஒரு டாக்டர் இங்கே வேலை செய்யறாடா. ஒரு லோன் ஒரு 100 மில்லியன் 10 மில்லியன் லோனை போட்டா அதுக்கு வந்து 9.5% எனக்கு 29 வருது லோன். அப்போ 1.5 லட்சம் பேசிக் எங்களோட பேசிக் சம்பளம் 56,000 ரூபாப்பா டாக்டர்ஸ். அப்போ அவங்க இன்னொரு வேலை இருது. அப்போ கோபம் இருந்தான் நீ பிரைவேட்லேயே முளைக்க விடுறா இல்லை இப்போ எங்களை இதுவும் கவர்மெண்ட் சம்பளம் இல்லை. இப்போ நாங்கள் வெளிநாடு போகிறோம் தான் படிக்கணும். அவசரப்பட்டு போக வேண்டாம். அடுத்த எலெக்ஷனோட நான் சலரியை கூட்டுறான் என்ற முக்கியமான வேலை டாக்டர்ஸ். ரெண்டாவது சொல்லிக் கொள்வோமே, ரெண்டாவது விஷயம் வந்து டாக்டர்ஸ்டையோ மற்ற யாருக்கு சலரியை கூட்டுறோம் அது சம்பந்தமாக தான். இப்போ டாக்டர்ஸ் என்ன டப்பண்ட ஓடி அறிவினா டீச்சர்ஸுக்கு சலரி கூட்டுறான் இல்லை, எல்லாம் ரிஃபார்ம் பண்ணுவேன் ஆசை. பிரைவேட் செய்கிற பிள்ளைன்ற ஒருத்தரும் சொல்லல தானே உங்களுக்கு. நீங்களும் பிரைவேட்டை செய்யுங்கோ, இன்னொரு டாக்டரையும் பிரைவேட்டை செய்ய விடுங்கோ. ஆனால் டியூட்டி அவர்ஸுக்கு வழியில் நீங்கள் போய் சொல்லி இங்க இருந்து கூட்டி கொண்டு போய் அங்கே வச்சு செய்யக்கூடாது. அது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீங்கள் நியாயமாக உழைங்க பிரைவேட்ல. பிரைவேட் செய்கிற குற்றம் யார் சொன்ன? ஒரு குற்றமும் இல்லை ராசா. நீங்க கள்ளமா உழைச்சபடியா தான் இப்ப பயப்படுறீங்க. இப்ப வந்து அடிச்சு போடுவாங்களோண்டு. முடிஞ்ச வரைக்கும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவை டெவலப் பண்ணி இப்போ பெற்றோ சாவச்சேரி கிளிநொச்சியை டெவலப் பண்ணி அங்கே சேவை செய்வோம். யாராவது வசதி இருக்கிறார்கள் போய் பிரைவேட்ல செய்யட்டும். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. தட்ஸ் ஆல். சரியா மக்களே, சாதாரணமாக ஒரு மனிதனாக நான் பார்க்கின்ற செய்திகள் அனைத்தையும் தொகுத்து உங்களுடைய கேள்விகள், என்னுள் எழுந்த கேள்விகளை இன்றைய தினம், அதுவும் இப்போ இந்த சொல்லுவாங்க ட்ரெண்டிங் கேள்விகள் என்று சொல்லுவாங்களே, இவரூடாக எழுந்த விமர்சனங்கள், இவர் கூறுகின்ற பதில்கள் என்ன, ஏன்னா இதுவரை நீங்கள் பல பேட்டிகளில் கொடுத்த கருத்துக்களை விட தற்சமயம் இது கொஞ்சம் வித்தியாசமாக மக்களுக்கு பல புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும் என நான் நம்புகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இப்படி பல என்ன சொல்லுவாங்க சர்ச் பண்ணி இன்னும் பல விஷயங்களோட நான் மருத்துவர் அனுமதி தந்தால் கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு பிறகோ இல்லை 1 மாதத்துக்கு பிறகோ அருமையான கேள்விகளோட மருத்துவரை சந்தித்து உண்மைகளை உடைத்தறிவேன் என்று நான் நம்புகின்றேன். வீடியோ யூடியூப் சேனல்ல முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்க. நன்றி உறவுகளே. நன்றி மருத்துவர். தேங்க்யூ.